வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க பார்ட் டைம்ல எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாம மாசம் 30,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியற ஒரு வேலையை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இந்த லாக்டவுன்ல ஹவுஸ் ஒய்ஃப், ஸ்டூடெண்ட்ஸ், வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு பார்ட் டைம் ஜாப் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டெய்லி ஒரு 2 to 3 ஹவர்ஸ் உங்களால டெடிகேட்டடா ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்திருக்கேன். அதுல உங்க டிஸ்ட்ரிக்டோட குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வேலையை பத்தி ஃபர்தர் டீடைல்ஸ் அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கறத அந்த குரூப்ல அவங்களே உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஜாப் ஆஃபரோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இது கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு கம்பெனிங்க ரொம்ப ஜென்யூனாவே உங்களால பார்ட் டைம்ல earn பண்ண முடியும். இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா மறக்காம லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. விவசாயம் செய்யப்பட்ட சேனலுக்கு உங்களை அனுப்பின்னு வரவேற்கிறேன். நான் உங்களை பற்றி ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்திக்கிறேன். சரி, என் பேர் கருப்பையன். நான் ஒரு விவசாயி. இது நாங்கள் தென்னம்புள்ளையும் நெல் சாகுபடியும் பண்ணுறோம். அதிகமானது இது செய்கிறோம். தென்னம்புள்ளை வந்து நல்லா இருக்குது, தேங்காயெல்லாம் ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் இது பண்ணதுனால இந்த கஜா புயல்னால தென்னை மரம் நிறையா ஃபால்ட் வந்ததுனால சரி நம்ம தென்னம்புள்ளையை வளர்ப்போம், தேங்காய் வளர்ப்போங்கிற மாரி ஒரு எய்மில் தென்னம்புள்ளை போட்டிருக்கோம். நாங்கள் இதில் வந்து 1100 புள்ளை போட்டிருக்கோம். போட்டு இன்னும் ஒரு வருஷம் வரலை. இந்த வர ஆகஸ்ட் முடிஞ்சால் தான் ஒரு வருஷம் வரும். நாங்கள் வந்து குட்டை நெட்டை ரெண்டுமே போட்டிருக்குறோம். போட்டு நல்லா பராமரிச்சிருக்கோம். உரையை நல்லா சேமித்து இது பண்ணி ஒரு 10 பேர் எல்லாம் சொன்னதுனால நாங்கள் அதில் ரொம்ப மெயின்விட்டாக நாங்கள் அதில் செஞ்சு வச்சுருக்குறோம். இப்போ தென்னம்புள்ளை வைக்கிறப்ப எந்தெந்த ஃபஸ்ட்டு நம்ம தென்னம்புள்ளை வைக்கிறதுக்கு முன்னாடி நிலத்தெல்லாம் நம்ம என்னென்ன பண்ணணும்? அதை அப்படியே வந்து நிலத்தெல்லாம் ஃபஸ்ட்டு 2 குழி எடுத்து நல்லா ஆற போடணும். ஆற போட்டு அதில் வந்து ஆற்று மணலை கொட்டி அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கீழே வந்து 3 கிலோ சூப்பரு, வேப்ப முன்னாக்கு 2 கிலோ, பிஹெச் பவுட்ரு 1 கிலோ, ஒரு பாக்கெட்டு உப்பு, அதை ஒவ்வொரு பிள்ளைக்கும் நாங்கள் அடியில் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், இதுக்கு அதை இப்போ இன்றைக்கி போட்டே ஒரு 10 நாள் சென்று தான் நாங்கள் தென்னம்புள்ளையை பதிச்சோம். தென்னம்புள்ளையை பதிக்கும் போது மேலேயும் மணலை கொட்டி விட்டு நாங்கள் இது பண்ணிட்டோம். ஏன்னா நாங்கள் வயலுக்கு ரோடு போட்டதுனால இதில் ஒத்த பத்தியில் 10-12 அடிக்கு ஒரு புல்லை பதிச்சுக்கிட்டோம். மற்றபடி வரப்புலலாம் இதாக பண்ணுறதுனால இதே வயலில் உள்ள வருவதை நாங்கள் 20 அடிக்கு ஒன்று போட்டிருப்போம். இது எங்களுக்கு ஒத்த பற்றி விவசாயமும் பண்ணிப்போம், தேங்காயும் நம்ம தென்னையும் சாகுபடி பண்ணிப்போம். 2 செயல் செய்கிறதுனால ஒரு விவசாயிக்கு வந்து 2 வருமானம் வரணுங்கிறதுக்காக நாங்கள் இந்த மெத்தட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நீங்கள் போட்டிருக்கிறது என்ன ரகம்? இது குட்டை ரகம் போட்டிருக்கோம். இது எவ்வளோ நாளில் உங்களுக்கு வந்து காய்க்க ஆரம்பிக்கும்? எங்களுக்கு 3 வருஷத்தில் காய்க்கும். இது இதுக்கு இடையில நம்ம என்னென்ன உரம் தரணும்? அது மாதிரி இது நாங்கள் கரெக்டாக வருஷத்துக்கு 2 போகம் வந்து சூப்பர் பாஸ்பேட்டும் வேப்ப முன்னாக்கு அதிகமாக கொடுப்போம். பூச்சி தாக்காமல் இருக்கிறதுக்கு வேப்ப எண்ணெயை நாங்கள் ஊற்றிக்கிட்டு இருக்கோம். எப்படி குருத்துக்குள்ள ஊற்றிக்கிட்டு இருக்கோம். இந்த தண்ணி இப்போ உங்களுக்கு நிற்கிறதுக்குலாம் நீங்கள் என்னென்ன பண்ண? நாங்கள் எல்லாமே வாட்டர் லைன் தான், ஃபுல்லாக கேபிள் லைன் போட்டிருக்கோம். எல்லாத்துலேயும் ஒரு தண்ணி வரும். அந்த நீங்கள் அப்புறம் அந்த ஈரத்தன்மை வந்து அப்படியே நிலைச்சி இருக்குன்னா நீங்கள் அதுக்கு நிலைச்சி நிற்கிறேன்னா மரத்தூள் போடலாம், இல்லை தேங்காய் நார் கழிவு வந்து அது மேலே கொட்டி பரப்பி வைக்கலாம். இல்லைன்னா நம்ம நெல் விளையிற கருக்காவை மேலே கொட்டி பரப்பி வச்சு தண்ணி விட்டோம்னா அது ஒரு வாரம் அந்த ஈரத்தை காக்கும். கோடையை வந்து நம்ம சமாளிச்சுக்கலாம். ஏன்னா கோடையில் வந்து வெயில் வெப்பம் அதிகமாகும், அந்த நேரம் சாப்பிட பண்ண முடியாது. போரே சில இடத்துல கரண்டி லைன் போயிடுச்சு அப்படின்னா சில அந்த டயத்தில் தண்ணி விட முடியலன்னா நம்ம இந்த மெத்தடை செஞ்சோம்னா அது ஈரத்தை பாதுகாத்துக்கும். எப்போ நம்ம கண்ணு வைக்கிறப்பே பண்ணலாமா? கண்ணு வச்சு அடுத்த ஒரு வாரத்தில் அதை பண்ணினா தான் அடுத்தது வளர்கிற வரலையும் இருக்கும். இப்போ இந்த கண்ணுலலாம் கீழே இருக்குது, அந்த மரத்தன்மை இருக்குது. நாங்கள் ஒரு ட்ரிப்பு தண்ணி விட்டோம்னா ஒரு வாரம் தண்ணி விடணும்னு தேவையில்லை. எங்களுக்கு அந்த ஈரத்தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும் அந்தமாரி பொசிஷனில். அதனால தான் இந்த கண்ணு வீரியமாகவும் வருது. இப்போ எப்போப்பெல்லாம் இந்த மாதிரி பீலி இந்த மாதிரிலாம் அதெல்லாம் எப்போ வந்து வெட்டணும்? இந்த பீலியெல்லாம் நாங்கள் இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு தான் எடுப்போம். ஆனால் இந்த சைடு பீலியை வந்து நாங்கள் இந்த சைடு மட்டையை வந்து இப்போதைக்கு எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம எடுக்க வேண்டியது வந்து கீழே உள்ள பில்லை தான் சுத்தம் பண்ணணும். சைடு பீலி வந்து அது வந்து ஒளிச்சரிக்கைக்காக நம்ம விட்டு கொடுக்கறது. இது சூரிய வெளிச்சம் வந்து மட்டை வழியாக போகிறதுனால நாங்கள் அந்த பீலி எடுக்க மாட்டோம். இந்த பில்லுகளை மட்டும்தான் நாங்கள் ஒவ்வொரு வருஷத்துக்கு 2 ட்ரிப்பு 2 ஆளுகளை வச்சு நாங்கள் சுத்தம் பண்ணுவோம். சுத்தம் பண்ணி ஓரத்தெல்லாம் சுத்தம் பண்ணி விட்டு அதுக்கு அப்புறம் தான் நாங்கள் எரு வைக்கிறது, மருந்து போடுறது எல்லாமே அதில் செய்வோம். இப்போ ஒரு பிள்ளைக்கு வந்து எவ்வளோ அந்த நீ கண்ணு வச்சதுக்கப்புறம் அடுத்த 6 மாதத்துல எவ்வளோ வந்து நீங்கள் எரு வைக்கலாம்? அந்த எருவுனா சூப்பர் பாஸ்பேட் 2 கிலோ, வேப்ப முன்னாக்கு 2 கிலோ, 1 கிலோ பிஹெச் பவுடரு, இதை 3த்தையும் நாங்கள் கலந்து வைப்போம். இது வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை 6 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு கண்டிப்பாக வச்சே ஆகணும். கண்டிப்பாக வைக்கணும். ஏன்னா இது வந்து நம்ம வயலில் போடுறதுனால 3 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு வைக்கணும்.
இது நம்ம ஒத்த பத்தியாக போடுறதுனால நாங்கள் வயலுக்கு போடுற உரம் எல்லாம் சத்தெல்லாம் எடுத்துக்கும் அது. அதனால நாங்கள் 6 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு இதை வைக்கணும். அப்படி வச்சோம்னா இதனுடைய தன்மை வந்து நல்லா இதாக வந்துடும். ஏன்னா நம்ம உங்களுக்கு வந்து வயலில் செய்கிறதா இருந்தால் நம்ம எக்கண்டமும் நம்ம இதெல்லாம் செஞ்சு நம்ம ஒவ்வொன்றுக்கும் உரம் கொடுத்து தான் ஆகணும். இது வந்து இப்போ நிரந்தரமான இது நம்ம இது கிடையாது. இப்போ நம்ம நெல் பண்ணுறதுனால என்னன்னா நெல் வந்து நெல் வயலுக்கு நம்ம உரம் போடுறோம், நாட்டு உரம் அடிப்போம், ஆடு வைப்போம், இல்லை நம்ம யூரியா போடுவோம், டிஏபி போடுவோம். அதனுடைய சாரம் வந்து இது வேறு எடுத்துக்கும். அது எடுத்துக்கிறதுனால இது நமக்கு கொஞ்சம் லேட்டாக கூட வைக்கலாம், 6 மாதத்துக்கு விட்டு வைக்கலாம். இல்லைன்னா நார்மலாக 3 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு தான் இதை வைக்கணும். அந்த எருவு வைக்கணும். தென்னம்பிள்ளைக்குன்னா 3 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு கம்பல்சரியாக, வருஷத்துக்கு 3 சிங்கிள் வைக்கணும். இது இப்போ எந்த போகத்தில் நம்ம தென்னம்பிள்ளை வைக்கலாம்? அதாவது தென்னம்பிள்ளை புதுசாக வைக்கணும். தென்னம்பிள்ளை வைக்கிறதா இருந்தால் நம்ம வந்து ஜூலை ஆகஸ்ட்டில் தான் வைக்கணும். இந்த மாதத்தில் வச்சாதான் உங்களுக்கு புல்லை வந்து பராமரிக்க முடியும். ஏன்னா காற்றினுடைய ஈரப்பதமும் வேணும், வெயிலுடைய வெப்பம் குறையணும். நம்ம புல்லை நடுவோம், வெயில் கடுமையாக இருந்ததுன்னா புல்லை சாகும், கீழே வந்து எலி அறுக்கும், ஒரு கரையான் பிடிக்கும். அதுக்கெல்லாம் நம்ம எல்லாத்தையும் பாதுகாத்து தான் செய்யணும். இந்த கிளைமேட்டு சீதோஷனம் வந்து எல்லாம் ஒரே ஒத்து வந்துடும். வெயில் கிளைமேட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா வெப்பம் அதிகமாக இருந்ததுன்னா புல்லுனுடைய தலை வந்து லைட்டாக சுருங்கும். அது இல்லாமல் இருக்கிறது கொண்டு வரணும்னா இந்தமாரி ஜூலை ஆகஸ்ட்டில் வச்சு நட்டோம்னா அதனுடைய தன்மை நல்லா இருக்கும். இப்போ இது வந்து உங்கள் இப்போ இந்த எந்த வருடத்தில் வந்து அறுவடைக்கு தயாராகும் இந்த? இது இப்போ நாங்கள் வந்து 2020 நட்டுருக்கோம். 21, 22, 23, 24 நாங்கள் எதிர்பார்க்குறோம் இது அறுவடைக்கு வர்றதுக்கு. 24 எங்களுக்கு வந்து அறுவடைக்கு வர்றதுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து புல்லை கிட்டக இருக்குன்னு நினைக்கிறீங்க. இது வந்து நம்ம வந்து வயல்லையோ 1 ஏக்கர் சதுர பரப்புலையோ போட்டோம்னா 20 அடிக்கு ஒன்று போட்டால் கரெக்டாக இருக்கும். நாங்கள் வந்து வயல்களில் வந்து விவசாயமும் பண்ணிக்கிட்டு வரப்பில் உள்ள வருமானமும் தேர்றதுனால நாங்கள் ஒத்த பத்தியாக போட்டுவிட்டோம். ஒத்த பத்தினா வரப்பில் நீட்டில் ஒரே லைனில் போகிறதுனால நாங்கள் 12 அடிக்கு ஒன்று போட்டுக்கிறோம். 12 அடிக்கு போடும்போது தலை வந்து மேலே வரும்போது மட்டனுடைய விரிவு வந்து மாறும். ஒரு பக்கம் முன்னாடி போகும், ஒரு பக்கம் பின்னாடி வந்துடும். அதனால வந்து நாங்கள் ரொம்ப நெருக்கி போட்டுருக்கோம். இல்லைனா கலக்க போட்டோம்னா இதனுடைய தன்மை வந்து பார்க்க விகாரமாக இருக்குங்கிறனால நாங்கள் ஒத்த பத்திங்கிறனால நெருக்க கொஞ்சம் போட்டிருக்கோம். 12 அடிக்கு போட்டிருக்கோம், 8 அடி கம்மி பண்ணி. இதே நாங்கள் ஒரு திடல் வயலை உள்ற சதுரத்தில் போகிறதா இருந்தால் கம்பல்சரியாக 20 அடிக்கு ஒன்று போடணும். நாங்கள் அது இல்லை அதில் வந்து வயலில் விவசாயம் பண்ணிக்கிட்டு வரப்பில் வந்து நம்ம நெல் தேங்காயை சாகுபடி பண்ணிப்போம் அப்படிங்கிற ஒரு எய்மில் தான் இப்படி மாற்றி செஞ்சுருக்கோம். இந்த டயத்தை செலவழித்து எங்களுக்கு இந்த தகவல்கள் தெரியுதுங்க. நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. ஓகே, தேங்க்யூ.